பிள்ளையே, நீ தேடுற அமைதி வெளியே இல்ல. இந்த உலகத்துல எல்லாரும் ஏதோ ஒன்ன தேடிக்கிட்டே ஓடுறாங்க. பணம், பாதுகாப்பு, மரியாதை, சந்தோஷம். ஆனா எவ்வளவு ஓடினாலும் மனம் மட்டும் நிறைஞ்ச மாதிரி உனக்கு தோணல. ஏன்னா நீ தேடுறது வெளியே இல்ல. நீ ஓடுறத ஒரு நிமிஷம் நிறுத்தினா அது உன் உள்ளுக்குள்ள முன்னாடியே இருக்கு. இன்னைக்கு நீ சிவனை பூஜை பண்ண வரல, நீ ஒன்ன புரிஞ்சிக்க வர்ற. ஓம் சிவன் கடவுள் இல்லை, ஒரு நிலை. பிள்ளையே, சின்ன வயசுல நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, சிவன் அப்படின்னா ஒரு சிலை, ஒரு கோயில், ஒரு படம். ஆனா அதெல்லாம் சிவனை அறிமுகப்படுத்துற வழி மட்டும். சிவன் ஒரு உருவம் இல்லை, ஒரு மனிதர் இல்லை, வானத்துல உட்கார்ந்து நம்மை கண்காணிக்கிற ஒரு சக்தியும் இல்ல. சிவன் நிலை. நீ கோபமா இருக்கும்போது நீ சிவன்ல இல்ல. நீ பயந்துகிட்டு இருக்கும்போது நீ சிவன்ல இல்ல. நீ ஆசையோட ஓடிக்கிட்டு இருக்கும்போது நீ சிவன்ல இல்ல. ஏன்னா கோபம், பயம், ஆசை இவையெல்லாம் நிலைகள் அல்ல. அவை மாறிக்கிட்டே இருக்கிற உணர்ச்சிகள். ஆனா அதெல்லாம் நின்ன பிறகு உள்ளுக்குள்ள ஒரு அமைதி மிச்சம் இருக்கும் பாரு, அந்த அமைதியே சிவன். பிரளயம் சிவ தத்துவத்துல உண்மையான அர்த்தம். பிள்ளையே, பிரளயம்னு சொன்னா உலகம் அழியிற மாதிரி நாம நினைக்கிறோம். மலை இடியும், கடல் பொங்கும், எல்லாம் முடிஞ்சு போகும் அப்படின்னு. ஆனா சிவ தத்துவத்துல பிரளயம் என்றால் உலக அழிவு இல்ல. பிரளயம் என்றால் உன்னோட பழைய நீ மெல்ல கரையிறது. நான் இப்படித்தான், என்னால முடியாது, எனக்கு எப்போதுமே இப்படித்தான் நடக்கும். இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கைய காப்பாத்தல, உன்னை கட்டி போட்டிருக்கு. ஒரு நாள் இந்த நம்பிக்கைகள் உன் உள்ளிருந்து அமைதியா கீழே விழுந்து போச்சுன்னா அதுதான் சிவனோட பிரளயம். உன் வாழ்க்கை உடைஞ்சு போகல, உன் சுமை உடைஞ்சு போகுது. அந்த சுமை போன பிறகு நீ இலகுவா மூச்சு விட ஆரம்பிப்பாய். அந்த இலகுத்தனமே சிவன். மௌனம் சிவன் பேசுற ஒரே மொழி. பிள்ளையே, சிவன் உன்கிட்ட சத்தமா பேச மாட்டார். அவர் உன் காதுக்கு வார்த்தை சொல்ல மாட்டார். அவர் உன் உள்ள சத்தத்தை அடக்க வைப்பார். நீ தினமும் மொபைல், வேலை, கவலை, எதிர்பார்ப்பு இதுலயே ஓடிக்கிட்டே இருந்தா உனக்கு உன் குரல் ஒருபோதும் கேட்காது. ஒரு நிமிஷம் நீ நின்னாதான் உண்மை மேல வரும். அந்த நின்ற நிலைதான் மௌனம். அந்த மௌனமே சிவன். சூன்யம் வெறுமை இல்ல. பிள்ளையே, சூன்யம்னு சொன்னா பயப்படாத. அது வெறுமை இல்ல. சூன்யம் என்றால் எதையும் பிடிச்சுக்காத நிலை. பயம் வந்தாலும் அதை பிடிக்காத, சந்தோஷம் வந்தாலும் அதை பிடிக்காத, துக்கம் வந்தாலும் அதை பிடிக்காத. நீ பிடிக்காத நாளே நீ சுதந்திரம். அந்த சுதந்திர நிலைதான் சிவன். ஸ்ட்ரெஸ், பயம், கன்ஃபியூஷன் ஏன் வருது? பிள்ளையே, ஸ்ட்ரெஸ் உன் வாழ்க்கை காரணமா வரல, எதிர்பார்ப்பு காரணமா வருது. இப்படித்தான் ஆகணும் நீ பிடிச்சுக்கிட்டதால. பயம் நாளை காரணமா வரல, நீ கற்பனை பண்ற நாளை காரணமா வருது. கன்ஃபியூஷன் வாழ்க்கை கஷ்டம் காரணமா இல்ல, நீ தீர்ப்பு சொல்ல முயற்சி பண்றதால. சிவன் தீர்ப்பு சொல்ல மாட்டார், அவர் நிலையில நிக்க சொல்லுவார். நீ நிலையில நின்னா ஸ்ட்ரெஸ் கரையும், பயம் கரையும், கன்ஃபியூஷன் கரையும். சிவநிலைய ஒரு நிமிஷம் உணர ஒரு வழி. பிள்ளையே, இப்போ எதையும் சரி பண்ண முயற்சி பண்ணாத. உன் வாழ்க்கைய புரட்ட வேண்டாம். ஒரு நிமிஷம் உன் மனசுக்கு சொல்லு, இப்போ எல்லாமே சரிதான். அந்த ஒரு நிமிடம் நீ சிவன். மகா சிவராத்திரி உண்மையான அர்த்தம். பிள்ளையே, மகா சிவராத்திரி ஒரு விரதம் இல்லை, ஒரு சடங்கு இல்லை. அது நின்று பார்க்கிற இரவு. உலகம் தூங்கும்போது உன் உள்ள ஓட்டம் மெல்ல நிற்கும். அந்த நின்ற நிலைதான் சிவராத்திரி. பிள்ளையே, சிவன் உன்கிட்ட எதையும் கேட்கல. சிவன் உனக்கு எதையும் தர வாக்குறுதி கொடுக்கல. அவர் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மெதுவா நினைவூட்டுறார். நீ ஓடிக்கிட்டே இருந்தா உனக்கு
நீயே தெரிய மாட்ட. ஒரு நிமிஷம் நீ நின்னா அமைதி வரும். உண்மை தெரியும். அந்த அமைதியே சிவன். ஓம் நம சிவாய.